இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று மறைப்பணியாளர் மற்றும் இந்தியாவின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் வழியாக நீர் செய்த அனைத்து நல்ல செயல்களுக்காகவும் அவருடைய பரிந்துரை வழியாக நீர் செய்கின்ற அற்புதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார் என்ற இறை வார்த்தைக்கு இணங்க புனித பிரான்சிஸ் சவேரியார் தனது நாட்டை விட்டுவிட்டு நமக்காக வந்து ஆண்டவரின் நற்செய்தியை பறைசாற்றி அற்புதங்கள் பல செய்தார். இரண்டாம் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். எப்படியாவது ஒரு சிலரேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன், நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று புனித சின்னப்பர் கூறுகின்றார். இந்த வார்த்தைக்கு இணங்க புனித பிரான்சிஸ் சவேரியார் இறைவனின் நற்செய்தியை நன்றாக அனைவருக்கும் போதித்தார். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றோர் தண்டனை தீர்ப்பு பெறுவர், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர், அவர்களின் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கைகளால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு தீங்கிழைக்காது, அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருட்துணையால் இந்தியாவிற்கு வந்த புனித சவேரியார் வாழ்க்கையில் நடந்தது. ஆண்டவரே, இதோ இந்த அருமையான நாளிலே எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்களும் சொல்லாலும் செயலாலும் நற்செய்தியாளர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.